அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாள் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படும். அந்த வகையில இந்த வருஷத்துக்கான முகாம் வந்து இன்னைக்கு வந்து நடக்கப் போகுது. இந்த முகாம சென்னையில நம்ம முதலமைச்சர் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2 தவணைகளாக இந்த போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது வழங்கப்படும். ஓகேங்களா? 2 டோசஸ் வந்து குடுப்பாங்க. பிலோ 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து குடுப்பாங்க. ஆ ஏன் அது 1 வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 2014ஆம் ஆண்டே ஓகேங்களா, 2014லயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆ அந்த போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2014லயே வந்து பார்த்தீங்கன்னா, போலியோ இல்லாத நாடு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆ 2004ஆம் ஆண்டுலயே 2004லயே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து போலியோ ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தமிழ்நாடு வந்து போலியோ ஃப்ரீ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, அதன் அடிப்படையில இத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே. அந்த 2 டேட்டாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, சிறிய மருத்துவ மையங்களுக்கான குறைந்த விலையிலான மேலாண்மை பொருள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, என்ன குடுத்துருக்காங்கன்னா, சுஷ்ரத் கிளினிக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சுஷ்ரத் கிளினிக் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பெரிய மருத்துவ மையங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில இருக்கு. ஆனா, சின்ன சின்ன மிட் சைஸ்ல இருக்கக்கூடிய கிளினிக்ஸ், சின்ன சின்ன இன்பேஷன்ட் கிளினிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமாக இருந்துச்சு. சின்ன சின்ன மருத்துவ மையங்களும் வந்து இந்த HMIS யூஸ் பண்ணக்கூடிய வகையில இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுஷ்ரத் அப்படிங்கிற ஒரு கிளினிக் அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேர வந்து யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய CDAC அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சுஷ்ரத் கிளினிக் அப்படிங்கிறது ஆ ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான, ஸ்மால் கிளினிக்ஸ்க்கான ஒரு HMIS சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இது மட்டும் படிங்க போதும். நன்றி.